நானே பார்த்தேன். என்னென்னா பல இடங்களில் வந்து நீங்கள் வேறு ஒரு 13-14 வயசு பசங்கள்லாம் கூட வந்து உட்காந்து இருந்ததை நான் பார்த்தேன் அந்த இடத்துல. இப்போ உட்காந்துருக்கிறான் 4 பேர் உட்காந்துருக்கான். அதிமுகவில் வந்து ஒரு 20 பேர் உட்காந்துருக்கிறான் சார். திமுகவில் ஒரு 30 பேர் உட்காந்துருக்கிறான்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 பேர் கூட உட்காரத்துக்கு ஆள் இல்லை. சில இடங்களில் வந்து டேபிளே இல்லை. அப்புறம் வேறு மாதிரி சார் இதை வேறு கிளறி விட்றீங்க நீங்கள் வேறு. நல்ல வேலை வெறும் விஜய் படம் இல்லைன்னு சொன்னாங்க சார். கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது கருப்பு கரைசி போட்டோ இல்லைன்னு சொல்லி சண்டை போடாமல் போடான்னு சந்தோஷப்படுங்க நீங்கள். இல்லைன்னா அந்த ஊடகங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஓட்டு போடும்போது கூட பிஜிஎம் போடுறான். இது விஜய் ஓட்டு போட்டு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா பிஜிஎம் போட்டு விட்றான். இந்த லட்சத்தில் நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க? அது ஒரு பிரச்சார பாடல் தானே அது. நீங்கள் மே 5ஆம் தேதி சம்பவத்தை பற்றி சொல்கிறீங்க. மே 4ஆம் தேதி சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணிக்கையில் தெரியும் எவ்வளோ மென்டல்கள் இருக்குன்ட்டு. இது மொத்த மென்டல்கள், இது இப்போ மொத்த வாக்காளர்கள், அதில் வந்து பதிவானவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வாக்களித்தவர்கள், அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள், நாம் தமிழுக்கு வாக்களித்தவர்கள், அந்த தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படி வராது. இது சார், இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 பெருசும் எதிர்பார்க்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா தாவேக கட்சி வந்து இன்ஸ்டாகிராமு, இன்ஃப்ளூயன்சர்ஸு, இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் வச்சு உருட்டுனானுங்க. ஆனால் பூத் ஸ்லிப்பு கொடுக்க கூட அங்கே ஆள் இல்லை. ஒரு பூத் கமிட்டி கூட யாருமே இல்லை. சும்மா ஒரு உட்காந்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? குழந்தைய உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க. அதுதான் சார். அதுக்கு என்ன நானே பார்த்தேன் சார். நானே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் அடிக்கும் போது நானே பார்த்தேன். என்னென்னா பல இடங்களில் வந்து நீங்கள் வேறு ஒரு 13-14 வயசு பசங்கள்லாம் கூட வந்து உட்காந்து இருந்ததை நான் பார்த்தேன் அந்த இடத்துல. கேட்டால் அது வந்து அந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வாக்குச்சாவடின்ற அந்த தேர்தல் பூத்து இருக்கு இல்லையா, கட்சிக்காரர்கள் பூத்து, அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்தக்கார பசங்க, தெரிஞ்ச பசங்க, பிள்ளைங்க, பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் வந்து ஒரு 13-14 வயசு பசங்கள்லாம் உட்காந்து, அதை விட கொடுமை என்னென்னா வாக்கு சேகரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் வந்து பேசக்கூடிய குழந்தைங்கள்லாம் பேச விட்டானுங்கன்னு வச்சுங்க, அது வேறு. ஆனால் கட்சி எதனால தான் நீங்கள் கேட்குறது தான், கட்சி கட்டமைப்பு இல்லாதனால அந்த இடத்துல பூத்தில் உட்காரத்துக்கு கூட ஆள் இல்லை. இதுதான் உண்மை. இப்போ உட்காந்துருக்கிறான் 4 பேர் உட்காந்துருக்கான். அதிமுகவில் வந்து ஒரு 20 பேர் உட்காந்துருக்கிறான் சார். திமுகவில் ஒரு 30 பேர் உட்காந்துருக்கிறான்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 பேர் கூட உட்காரத்துக்கு ஆள் இல்லை. சில இடங்களில் வந்து டேபிளே இல்லை. இது பூத் ஸ்லிப்பு கொடுக்கறதுக்கு டேபிளே இல்லை. அப்போ பார்த்துங்க. அப்போ இதுதான் அந்த அளவுக்கு வந்து கட்டமைப்பில் நீங்கள் சொல்லலாம். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாரு, விஜய் ஏண்டா வீட்டுக்கு ஒரு விஜய் இருந்தாக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வாக்களிக்கிறதுக்கு வரணும்ல. வாக்களிக்கிறதுக்கு வர மக்கள் என்னன்னு கேட்டால் நேராக அவங்க தானாக வந்து தெரிஞ்சு போய் உள்ளே போய் வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறதுன்னு ஒன்று இருக்குது சார். சரிங்களா? ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கட்சி கட்டமைப்பு இல்லாத வந்து பலவீனம் தானே அது தெரியுது. ஏன்னா எல்லாம் அவசர கோலத்தில் இதெல்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட வேட்பாளர் வந்து இதெல்லாம் டிசைட் பண்ணணும். வேட்பாளருக்கே வந்து பார்த்திங்கன்னா தொகுதி ஃபுல்லாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தவராக இருப்பார். ஒரு தொகுதி ஃபுல்லாக வந்து அவருக்கு நான் வந்து யார் கட்சிக்காரங்கன்ற அந்த அறிமுகம் கூட இருக்காது. அப்படி இருக்கும்போது அங்கே எப்படி டேபிள் போட்டு உட்காருவாங்க? யோசிச்சு பாருங்கள். இதே கட்சி கட்டமைப்புனா இந்த வட்டம் அந்த வட்டம் அப்படின்னு இருக்கும். இங்கே மாவட்ட செயலாளருக்கு அதிகாரம் கொடுத்தா தான் சார் அந்த மாவட்ட வந்து வட்ட செயலாளர் நியமனம் பண்ணுவான். அங்கே வந்து பார்த்தா எல்லாமே ஒன் மேன் ஷோ. அப்போ எப்படி நடக்கும் பின்ன? ஸோ கட்சி கட்டமைப்புனா அங்கே பூத் கமிட்டியில் ஆள் கிடையாது, அவ்வளோதான். பூத் கமிட்டியே கிடையாதுல்ல, அதானே உண்மை. இல்லை சார், அதாவது வந்து சமூக வலைத்தள ரியாலிட்டி வேறு, கிரவுண்ட் ரியாலிட்டி வேறுன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க நிறைய பேர். சார் அது வருங்க, திருப்பி சொல்கிறேன் பாருங்க. இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அந்த ரியாலிட்டி இப்போது நான் சொல்கிறேன். உங்களுக்கு வாக்களித்தால் கூட இது வாக்கே வந்துடுச்சு. வாக்கே வந்தால் கூட கட்சி கட்டமைப்பு இல்லைன்னா அது நிற்காது. கட்சி கட்டமைப்பின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் சொன்னாங்க பாருங்கள், ரொம்ப அழகாக சொன்னாங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனைங்க, நான் டிவிக்கில் யாரை போய் பார்க்குறதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. இந்த எங்கள் பகுதியில் ஒரு பிரச்சனை, அடுத்த கட்டம் நான் டிவிக்கில் இருக்கிறவங்கள யாரை போய் பார்க்குறது எனக்கு தெரியல. புரியுதுங்களா? இதே திமுகவுக்கு இந்த சிக்கல் கிடையாது, அதிமுக சிக்கல் கிடையாது. கேட்டால் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் அவங்க 50 வருஷம் கட்சி. அட 2 வருஷம் கூட இருக்கட்டும்பா. இப்போ இதே நாம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறாங்கன்னா அந்த பகுதியில் யார் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதோ இல்லை ஏன் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது கூட பார்த்தீங்கன்னா தெரியும். பரவலாக இல்லைன்னு வேணால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இப்போது அம்பத்தூரில் ஒரு பகுதி தான், ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள் இருப்பாங்க. ஆனால் டிவி கேட்க அப்படி கிடையாது.
எங்கேயுமே ரசிகர்களாக வியாபித்து இருக்கிறாங்க. அவங்க யார் நிர்வாகின்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் திமுகனா அப்படி கிடையாது. ஒரு பகுதியில் வந்து ஒரு முக்கியமான நபராக இருப்பார். ஒரு வட்ட செயலர்னால் அந்த பகுதியில் இருக்க எல்லாரும் வந்து கேட்டால் அந்த வட்ட செயலர்கிட்ட போய் வந்து முறையிடுவாங்க, ஒரு சில வேலைகளை செஞ்சுப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். அதுதான் கட்டமைப்புன்றது. அதுதான் நிர்வாகிகளே இல்லாத ஒரு அமைப்பு எப்படி சார் இருக்கும்? அது எந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டால் கூட சரி சார், கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து நிர்வாகி இருக்கணும்ல, அந்த பகுதியில் இருக்கணும்ல. ஒரு பிரான்ச்சே இருக்குது, ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தா ஹோம் அப்ளையன்ஸ் வைக்கக்கூடிய வந்து ஒரு கம்பெனி இருக்குது. ஒரு பகுதியில் ஒரு கடையை போட்டோன்னா அங்கே வந்து நிர்வாகிகள் போடுறாங்கல்ல, கேஷியரு வந்து மேனேஜரு எல்லாம் போடுறாங்கல்ல. ஒரு கடையாக இருந்தாலும் அது செய்கிறாங்கல்ல. அப்போ இல்லைங்க நீங்கள் நாங்கள் நேராக போங்க, ஒன்லி சேல்ஸ் மேன் இருப்பான், எல்லாத்தையும் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அங்கே சேல்ஸ் ஓடாது. சேல்ஸ் பண்ண என்ன செய்வானுங்கன்னா காலையில் வந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சம்பளம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா பூட்டின்னு கிளம்பி போயின்னு வந்துடுவான். அப்போ மேனேஜர் ஒருத்தர் இருந்தால் தான் அவன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவான், எவ்வளோ சேல் ஆகணும், எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ரீச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேனேஜர், அவனுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷியரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோடரு. ஸோ இவ்வளோ இருக்கும். ஒரு சின்ன ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் கம்பெனியில் ஒரு சின்ன பிரான்ச் ஓப்பன் பண்ணால் கூட இவ்வளோ பேர் தேவை, 10 பேர் தேவை. சும்மா 2 சேல்ஸ்மேனை போட்டு கடை ஓப்பன் பண்ண போகிறேன்னா அது கதைக்காகாது. எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைன் போனால் எப்படி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை. கிட்டத்தட்ட இப்போ அப்படி தான் இருக்குது. இல்லை சார், இதில் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் கவனிச்சிருக்கணும். எப்படி வந்து இவங்க சமூக வலைதளத்தில் வந்து ஒரே அழிச்சாட்டையும் அமர்க்கலாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, எலெக்ஷன் ஓட்டு போடும்போது அதை அமர்க்கம் பண்ணுறாங்க. என்னென்ன ஓட்டு மிஷினில் விஜய் ஃபோட்டோ இல்லைன்னு ஒருத்த போய் சண்டை போடுறானா சார். அதுதான் சார் இங்கே இது என்ன சார் பிரமாதம். அப்புறம் வேறு மாதிரி சார் இதை வேறு கிளறி விட்றீங்க நீங்கள் வேறு. நல்ல வேலை வெறும் விஜய் படம் இல்லைன்னு சொன்னாங்க சார். கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது கருப்பு கரசி போட்டோவும் இல்லைன்னு சொல்லி சண்டை போடாமல் போனான்னு சந்தோஷப்படுங்க நீங்கள். அப்படிதான் அவங்க வேறு என்ன சொல்ல வேண்டியிருக்கு இப்போது? கிட்டத்தட்ட அதான சொல்ல வேண்டியிருக்கு. நல்ல வேலை விஜய் படம் மட்டும் இல்லைன்னு சண்டை போட்டானே, இது எங்கள் அண்ணி போட்டோயா அங்கே இல்லைன்னு. எங்கள் அண்ணி இல்லை சார், ஏன் எங்கள் அண்ணி போட்டாங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போடாமல் போடான்னு பாருங்க. இல்லை சார், இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு தொகுதி வேட்பாளரே அந்த வாக்குச்சாவடி சீட்டே தராம வந்துட்டாராம். தாவே கட்சியோட வேட்பாளராக அவரு வேட்பாளரே அவரு. அவ பார்த்துங்க எந்த அளவுக்கு வேட்பாளருடைய வந்து அறிவார்ந்த நபர்களை போட்டிருக்காங்கன்னு பார்த்துங்க. இதில் இன்னும் ஒரு விஷயம் கேளுங்க சார், எல்லா தொகுதியிலையும் வந்து அந்தந்த கட்சிக்காரங்க தீவிரமாக வேலை செய்கிறாங்க. இதில் குறிப்பாக திமுக வந்து பெட்டோடலாம் தூக்கிட்டு வராங்க வயதானவர்களை. தாவேக்காவுடைய பூத்தில் கூட ஒருத்தவங்க உட்காரல. இல்லை அதுதான் சார் பூத்து. நான் தான் சொல்கிறேன்ல, பூத் கமிட்டிக்கு ஆள் தான் சார். கட்சியோட ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது, எல்லாம் ஒன் மேன் ஷோ. புரியுதுங்களா? அந்த பாட்டை போட்டு விட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அந்த ஊடகங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஓட்டு போடும்போது கூட பிஜிஎம் போடுறான். இது விஜய் ஓட்டு போட்டு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா பிஜிஎம் போட்டு விட்றான். இந்த லட்சத்தில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் அது ஒரு பிரச்சார பாடல் தானே அது. ஓட்டு போடும்போது இதெல்லாம் தேர்தல் கமிஷன் கவனிக்குமான்னு தெரில. விஜய் போட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சில ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் பிஜிஎம் போடுறான் அந்த பாட்டை. இல்லை இதில் வேற ஒருத்தர் வந்து ஓட்டு போட்டு வந்து வீடியோ எடுத்துருக்காரு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவர். அதுதான் சொல்கிறேன், இதெல்லாம் நிறைய நடக்கும் சார். இதெல்லாம் என்ன இதை விட பிரமாதம் ஒன்று இருக்குது. இது மே 4ஆம் தேதி இதை விட பிரமாதம் ஒன்று இருக்குது. மே 4ஆம் தேதி என்ன சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பல தற்கொலைகள் நடக்குமா? அது 2வது. அதுக்கப்புறம் அது மறுநாள் மே 5. என்னங்க நீங்கள் மே 4ஆம் தேதி சொல்கிறேன், நீங்கள் மே 5ஆம் தேதி சம்பவத்தை பற்றி சொல்கிறீங்க. மே 4ஆம் தேதி சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணிக்கையில் தெரியும் எவ்வளோ மென்டலுங்க இருக்குன்ட்டு. இது மொத்த மென்டல்கள், இது இப்போ மொத்த வாக்காளர்கள், அதில் வந்து பதிவானவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வாக்களித்தவர்கள், அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள், நாம் தமிழுக்கு வாக்களித்தவர்கள், அந்த தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படி வராது. இது இதர மென்டல்கள். எப்படி இதர மென்டல்கள் நோட்டா அடுத்தது. புரியுதா? சுயேட்சைக்கு அப்புறம் நோட்டா. ஆனால் வந்து தாவேக்கா வர இடத்துல மட்டும் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா மென்டல்கள்னு வரும். மென்டல்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு வரும். நீங்கள் ஒன்றா பாருங்கள். இல்லை சார், இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்னென்னா தாவேக்கா கட்சி ஜெயிக்காதுன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட விஜயேந்திர 2 தொகுதியில் ஜெயிக்க மாட்டார் அப்படின்றாங்க சார். அது ஒரு பக்கம் இருக்குது சார். நான் என்ன சொல்கிறேன்னா வெயிட் பண்ணுவோம், மே 4ஆம் தேதி பார்த்துருவோம்.
அப்படியே கூட ஜெயிச்சு வரட்டுமே, வந்தால் எங்கே கூட நம்ம சும்மாவாக இருப்போம். புரியுதா சொல்கிறது? நமக்கும் வந்து ஒரு கண்டென்ட்லாம் தேவையில்லை சார். எதை சார் பேசுவீங்க நீங்கள் சொல்லுங்கள்? விஜய் தோத்துட்டா என்ன பேசுவீங்க நீங்கள்? ஜெயிச்சா தான் சார் சட்டசபைக்கு அவர் போகணும். இது சட்டசபைக்கு போகும்போது ஒரு படத்தில் நீங்கள் வடிவேலும் 2 பேர் வருவாங்க, அண்ணனை போதுனே வருவாங்க, தெரியும்ல? எது டேய் எங்கள் அண்ணனை பற்றி உனக்கு தெரியும், டே உனக்கு தெரியும், எங்கள் அண்ணனை பற்றி உனக்கு என்னடா தெரியும், அப்படின்னாரு. எது அதுக்கப்புறம் 2 பேரும் தான் செய்வாங்க, ஆட்டோவில் உட்கார வச்சு இந்த பக்கம் ஒருத்தர் எட்டி எட்டி வரைப்பான், அந்த பக்கம் ஒருத்தர், புரியுதுங்களா? கடைசியில் தூக்கி ரோடு அந்த கலவை மிஷினில் தூக்கி போட்டுருவானுங்க, தெரியல? ஸோ அந்த மாதிரி இந்த சட்டசபைக்கு தனியாக போட்டோம், ஜெயிக்கட்டும். அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குல்ல, அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படி? அது வேறு பல பேர் கனவுல வேறு இருக்கிறாங்க. இது தெரியல உங்களுக்கு? எங்கள் தலைவர் வந்து சிஎம் ஆகட்டும், இந்த சேகோராக்கு இருக்கு பாரு, இது இந்த சேகோராக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் எங்கள் தலைவர் வந்து முதலமைச்சர் ஆன உடனே இவங்களை ஜெயிலில் போட்டு என்னெல்லாம் பாருங்கள், என்ன நடக்குது பாருங்கள், அப்படிலாம் கனவுல இருக்கிறானுங்க சில பேர். அதனால் சரி நடக்கட்டும், பார்க்கலாம், வரட்டும், பார்த்துக்கலாம். அதையும் இது எல்லாத்துக்கும் ரெடி. எப்படிலாம் கற்பனை உலகத்தில் இருக்கிறானுங்க பாருங்க. நீங்கள் என்னன்னா இப்படி உட்காந்து பேசிட்டு. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் இவங்க வந்து இந்த தேர்தலில் வந்து என்னென்ன காமெடி பண்ணாங்கன்றது எல்லாமே மக்களுக்கே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு. ஒருத்தன் என்னன்னா ஃபோட்டோ இல்லைன்னு ஓட்டு போட மாட்டான், ஒருத்தன் ஓட்டு சீட்டே எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டான், ஒருத்தர் பூத் கமிட்டிலும் இவங்க ஆட்களும் இல்லை. இன்னும் நிறைய இருக்குது சார். இன்னும் நாளைக்கெல்லாம் பாருங்கள், நாளைக்கெல்லாம் இன்னும் நிறைய செய்தி வரும். ஒருத்தர் வந்து உனக்கு ஓட்டே இல்லையா, ஓட்டு போடாதெல்லாம் கேட்டிருக்காங்க. நாளைக்கு செய்தி, நாளைக்கு இன்னும் நிறைய வரும் பாருங்கள். என்னென்ன பைத்தியம் என்னென்னலாம் பண்ணிச்சு அப்படின்னு நாளைக்கு தெரியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மே 4க்கு அப்புறம் வந்து பணியூர் அலுவலகத்தை மூடிடுவார், திரும்ப 2031 தான் திறக்க போகிறாரு, 10 ஊர்வலம் போக போகிறாருன்றாங்க. இதான் பேசி பார்த்துக்கலாம் சார். எப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வருவேன்னு சொன்னால் அந்த மாதிரி எந்த வேட்பாளரும் அப்படி சொல்லுவானா சார்? நான் ஜெயிச்சிட்டேன்னா மாதம் ஒரு முறை உங்களை பார்ப்பேன், அப்போ பார்த்துங்க எப்படி இருக்கிறானுங்க பாருங்கள். டேய், ஒரு சட்டமன்ற உறுப்பினர்லாம் தினம் சந்திக்கணும் மக்களை, மாதத்துக்கு ஒரு முறை தான் சந்திக்க முடியும்னா என்ன அர்த்தம்? அவரை சந்திக்கலாமா? அது கூட அவர் சந்திக்க மாட்டாரா வந்து மக்களை? எது அவரை சந்திக்கிறது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சந்திக்கலாமா? பார்த்துங்க எப்படி. சரி சார், பொறுத்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.